எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம்மா. காலையில் எழுந்த உடனே பெண்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறோம்மா. நிறைய பேர் கேட்குறீங்க, பெண்கள் மட்டும்தான் அப்படி இருக்கணுமா, ஏன் ஆண்களுக்குன்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதா, ஏன் பெண்களுக்கு மட்டுமே நிறைய பேர் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேம்மா. ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் கரெக்டாக இருக்காங்க, சரியாக இருக்காங்க அப்படின்றப்போ அந்த வீடு நல்லா கப்பல் மாதிரி ஓடுமா. ஒரு வீட்டில் அந்த பலமாக இருந்த ஒரு பொண்ணு இல்லாமல் போயிட்டாங்கன்றப்போ எவ்வளோ தைரியமான ஆணாக இருந்தால் கூட அந்த வாழ்க்கையை நல்லா நடத்த முடியாது, அந்த குடும்பத்தையும் நடத்தவே முடியாது. பெண்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு கிடையாது, பெண் அந்த வீட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறா. அவள் இல்லைன்னா சமையல் இருக்காது, அவள் இல்லைன்னா அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது, அவள் இல்லைன்னா அந்த வீட்டில் சுத்தம் இருக்காது, அவள் இல்லைன்னா அந்த வீடே இருக்காதுமா. அதனால தான் பெண்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வீட்டுக்கு. அதனால தான் பெண்களுக்கு நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவும் ஒரு பெண் கருதப்படுறாங்க. அவங்களால இப்போ ஒரு ஆணோட துணை இல்லாமல் ஒரு பெண்கள் வாழ்ந்து குழந்தைய வளர்த்து பெரிய ஆள முடியும். ஆனால் ஒரு மனைவி இல்லாமல் 100ல் ஒரு 2-3 கணவர்களால் மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர எல்லாராலையும் அப்படி இருக்க முடியும்னு கிடையவே கிடையாது. அதனால பெண்கள் ரொம்ப ஸ்பெஷலானவங்கனால தான் பெண்களுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இது மாதிரி நிறைய பதிவுகள் இருக்கு. பெண்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தோட ஆணிவேர் இல்லையா. ஒரு வீட்டோட ஆணிவேர் அப்படி கருதப்படுற பெண்கள் காலையில் எழுந்த உடனேமா வீட்டில் உள்ள அனைத்து பணிகளையும் செய்கிறது முக்கியமாக அவங்களா தான் இருப்பாங்க. அந்த குடும்பம் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் போகுதுன்றப்போ அதுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க பாட்டிங்க குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிறத பார்த்து தான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்றப்போ குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருமா. அந்த விஷயம் நீங்கள் செய்யவே கூடாது. குடும்பம்ன்றப்போ ஒரு பெண்ணு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக வந்துடும், தன்னோட உயிரை கொடுத்து கூட தயாரமாக வந்துடுவாங்க தன் குழந்தைக்கு கணவருக்கு எதனா ஒன்றுனா. அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்றப்ப நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்றப்ப கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க இல்லையா. அப்படி காலையில் எழுந்த உடனே பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேம்மா. ஃபஸ்ட்டு அதிகாலையில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் எழுந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமா. உங்கள் வீட்டு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். 3 மணிக்கு எழுந்துக்கணும், 4 மணிக்கு எழுதுன்னு கூட கிடையாது, ஒரு 5 மணிக்கு எழுந்தீங்கன்னாவே போதும், அதுவும் நல்லது தான். முக்கியமாக அந்த டைம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 நல்லது. அந்த வீடு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குடிக்கிறது அதை நீங்கள் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாதுமா. ஆனால் நீங்கள் பண்ணி பாருங்களேன், ரொம்ப மிகப்பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி காலையில் குளிக்க முடியாதவங்கம்மா பல்ல தொலைக்கிட்டு முகத்தை கழுவிடணும். அதுக்கப்புறம் தான் வீடோட வாசலை பெருக்கிறதோ வீடு வாசக்கதவை திறக்கிறதோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே தவிர அந்த பல்ல தொலைக்காமல் முகத்தை கழுவாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுமா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எழுந்துக்கணும், அப்புறம் முகக்காலெலாம் கழுவணும். கண்டிப்பாக நெத்தியில் குங்குமம் வைக்கணுமா. திருமணமான பெண்கள்லாம் 3 இடத்துல வைக்கணும். நெற்றியில் வைக்கணும், 3 வகுட்டில் வைக்கணும், திருமங்கலத்தில் வைக்கணும். குளிச்சதானங்க குங்குமம் வைக்கணும்லாம் கிடையாதுமா. கண்டிப்பாக நீங்கள் குங்குமம் வைக்கணும். ஏன்னா காலை எழுந்து யாராவது ஒருத்தவங்க முக்கியமான வேலைக்கு போயிருப்பாங்க, முக்கியமான விஷயத்துக்கு போயிருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எழுந்து படிக்கிறதுக்கு எழுந்து உட்காருவாங்க. அப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மங்களகரமாக இருந்தீங்க அப்படின்றப்போ உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரலாமா. இது ரொம்ப வீட்டுக்கு நல்லது, உங்களுக்கும் அவ்வளோ நல்லதுமா. அதனால் தயவு செஞ்சு எழுந்த உடனே முகம் கழுவிட்டு ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டோட முன்வாசலை திறக்கணும். முன்வாசல் திறந்துட்டு நீங்கள் வெளியே போயிட்டு ஏதாவது அன்னலட்சுமியோட பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச சாமியோட பேர் எதனாச்சும் வாசல் கதை திறக்கும் பொழுது அந்த அந்த ஒரு பேரை சொல்லிக்கோங்க. அவ்வளோ நல்லது. அந்த பேரை சொல்கிறது அந்த சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு சமம். என் வீட்டுக்குள்ளே வாங்க, நான் வீட்டு கதவை திறந்துட்டேன் அப்படின்றதுக்கு சமமாக ஏதாச்சும் ஒரு சாமி பேரை சொல்லி தான் நிலைவாசல் திறக்கணும். வீட்டு வாசலை சுத்தம் செய்யும்போது சுத்தம் செஞ்சுட்டு நிறைய பச்சரிசி மாவால் கலந்தால் கோலம் போடணுமா. இது மாதிரி செஞ்சீங்கன்னா வீட்டு வாசலில் மும்மூர்த்திகள் எழுந்தெழுவாங்க. உங்கள் வீட்டில் எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கோலம் போடணும். அந்த அரிசி மாவால் தான் கோலம் போடணும். எப்படியாவது மண் கலந்தெல்லாம் போடுறாங்க அப்படிலாம் வேணாம், அரிசி மாவாலே போடுங்க, அவ்வளோ நல்லது. அந்த வீட்டில் நீங்களே கண்ணுக்கு தெரியாமல் நிறைய உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த ஒரு பலன் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க உங்கள் தலைமுறை வளரப்போகிற நாட்கள் வருகின்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் வளமோடு வாழ்வீங்க. கோலம் போட்ட கையோட நம்ம வீட்டு உள்ள பூஜை அறை கண்டிப்பாக போனோமா. பூஜை அறை போயிட்டு காஞ்ச போல் எடுத்து போயிட்டு வீடு சுத்தம் பண்ணி பெருக்கிலாம், இல்லைனா கூட அந்த பூஜை அறை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு பூலாம் வச்சுட்டு ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சிடணும் வீட்டில். அது மாதிரி வழிபடுறது ரொம்ப நல்லது. காலையில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுறப்போ உங்கள் வீட்டில் அவ்வளோ நல்லது, அனைத்து தெய்வங்களும் குடியேறுமா. முக்கியமாக உங்கள் வீடு ரொம்ப சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லபடியாக போகுமா. அதுக்கப்புறம் உங்கள் சமையல் அறைக்கு போங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது மனசுக்குள்ள அன்னபூர்ணி தாயாரையும் அக்னி தேவனையும் மனசார வணங்கிக்கோங்க. அதாவது அன்னபூரி தாயாருக்குரிய காயத்ரி மந்திரம் எதனா சொல்லுங்கள். இல்லை நார்மலாகவே அவங்க 2 பேரும் மனசில் நினச்சிக்கிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை அனைத்து வேலையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலை செய்யறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி சமைக்கிற சாப்பாடு ஒன்றுமே வேஸ்ட்டாக போகக்கூடாது, இது ஆரோக்கியமான உணவுகள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. இது மாதிரி அன்னபூரியை வணங்கிட்டு நீங்கள் வேலையை தொடங்கும் போதுமா நம்ம வீட்டுக்கு எப்போவுமே தானியத்திற்கு பஞ்சத்துக்கு எந்த ஒரு பஞ்சம் வரவே வராது. நீங்கள் ரொம்ப வளமாக இருப்பீங்கம்மா.
அதே மாதிரி காலையில் பால் பாக்கெட் வாங்குற ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, அந்த பால் பாக்கெட்டை வாங்கினோடனே டம்ளரில் ஊற்றி காய்ச்சாமையோ பூஜை அறையில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ மற்ற வீட்டில் இருக்க மற்றவங்களுக்குலாம் கொடுங்கம்மா. அதே மாதிரி வீட்டில் யாராச்சும் இறந்த ஆத்மாக்கள், முன்னோர்கள், மாமனார் யாராச்சும் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக காலையில் டீ வைக்கிற பழக்கம், பிஸ்கெட் வைக்கிற பழக்கத்தை பழகிக்கோங்க. அவ்வளோ நல்லது. அவங்க இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்களோம்மா, அதே மாதிரி அவங்க இல்லாத சமயத்துலேயும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். பூஜை அறையில் ஒரு டம்ளர் பால் வச்சிடணும். அப்புறம் இறந்த படத்தோட ஒரு ஃபோட்டோ பால் வைக்கணும். சரிங்களாம்மா? முக்கியமாக இப்போ நம்மளுக்கு நிறைய பனி சுமை இருக்கும், உடல் உபாதை நிறைய இருக்கும். இப்போ நான் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னலாமா, செய்யவே கூடாத விஷயங்கள் வந்து நிறைய டயர்டு இருக்கும், நிறைய எதுவாக இருந்தாலும் எழுந்திரிக்கிறதுக்கு பால் மாறவே கூடாதுமா. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்றப்போ உங்ககிட்ட இருக்கிற நோயெல்லாம் கூட காணாமல் போயிடும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பீங்கம்மா. ஒரு வாரம் வந்து எந்திரிச்சு பாருங்களேன், ஒரு 5 மணிக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் தெரியும். உங்களுக்கு நீங்களே வந்து பாசிட்டிவிட்டியாக உணர்வீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு சாதித்த பலன் கிடைக்கும், உடம்பே புத்துணர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஒரு ஃபாஸ்ட்ன்ற ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காதுமா. குடும்பத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாரம் வந்து எழுந்து பாருங்களேன், ஒரு 5 மணிக்கு நல்ல மாற்றம் வாழ்க்கை நடக்குமா. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கம்மா, சமையல் செஞ்சுட்டு குளிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாதுமா. நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சமையல் செய்யுங்களேன், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஒரு மாதிரி நல்ல ஆடைகளை உடுத்துங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். நைட்டியே போட்டுனே இருந்தீங்கன்னா கூட உடம்பே ஒரு மாதிரி பாரமாக இருக்குமா, நம்மளே பிடிக்காம போயிடும். ஒரு அழுக்கு துணி, நைட்டி, சாயம் போன துணி இதெல்லாம் போடவே கூடாதுமா. உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு சமம். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ண காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சுட்டு சாமி அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு டக்குன்னு சாமிக்கு வந்து பாருங்களேன், உங்களுக்கே ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருக்கும். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வீட்டில் மகாலட்சுமி கூடி ஏறுவாங்க. வீட்டில் இருக்க தீய சக்தி, துர்சக்தி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். உங்களுக்கே நல்ல விஷயம் நடக்குது, கண் கூட பார்ப்பீங்க. அந்த நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது நீங்கள் சமையல் செய்யும் பொழுது, நீங்கள் குழந்தைங்களுக்கு எதனா சொல்லும் பொழுது, கணவரை வழி அனுப்பும்போது அவங்களும் போகிற காரியங்கள் எல்லாம் ஒரு வெற்றி அமையும். அவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. அடுத்து வந்து எப்போவுமே ஒரு மங்களகரமான தோற்றத்தோடு இருங்கம்மா. முக்கியமாக காலை எழுந்தவொடனே கோவப்படுறதோ, குழந்தைங்களை கத்துறதோ, அதட்டுறதோ, டென்ஷன் ஆகுறதோ, அடிக்கிறதோ, சும்மா நெசன்னு பேசுகிறதோ இல்லாமல் பேச்சை குறைச்சிக்கோங்க. சந்தோஷம் பேச்சை குறைச்சிங்கனாவே உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். நிறைய ஒரு வீட்டில் ஒரு சில பேர்லாம் நெசன்னு பேசினே இருப்பாங்க. வீட்டுக்காருக்கு ஏதாச்சும் சொல்லினே இருப்பாங்க, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், நான் இவ்வளோ பண்ணுறேன். அது மாதிரிலாம் வேணாம். அது எப்படியா இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தான் இல்லையாம்மா. நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அதை புலம்பிட்டு கத்திட்டு பண்ணுறதுக்கு அதை நீங்கள் பொறுமையாக பண்ணி பாருங்களேன். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், உங்கள் கணவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய வீட்டில் மதிப்புகள், மரியாதைகளாக வரும். ஒரு சிலர் நிறைய வேலை செய்வாங்க, இது மாதிரி கத்தி பேசுறதால வீட்டில் மரியாதை குறைஞ்சி போயிடும். அவங்க பேசினே இருக்கிறதால அவங்க பேசுகிற வார்த்தைகளை மரியாதையெல்லாம் போய்டும். அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் பேசுகிற ஆள் அமைதியாக இருந்து பாருங்கள். ஒரு முக்கியமான இடத்துல மட்டும் பேசி பாருங்கள், உங்கள் வார்த்தைக்கு நிறைய மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் பேசுகிற விஷயத்தை கவனிப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் லபலபலம் பேசின்னு கத்தின்லாம் இருக்கும்போதுமா உங்கள் பேச்சுக்கே ஒரு இடத்துல மரியாதையே கிடைக்காதனால இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இல்லைங்களா. இது வந்து செய்யவே முடியாது, நீங்கள் சொல்லவே முடியாது, எல்லாராலையும் தாராளமாக செய்ய முடியுமா. அதனால் தயவு செஞ்சு இப்போ நான் சொன்ன விஷயம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமா. காலை எழுந்த உடனே எப்போவுமே ஒரு மாதிரி கெட்ட எண்ணத்தோடு எழுந்துக்காதீங்க. ஐயோ எழுந்துக்கணுமா, ஐயோ இவ்வளோ செய்யணுமா, இதெல்லாம் ஒரு அவ்வளோ டக்குன்னு செஞ்சுட்டு எங்கன்னா வெளியே போங்க, ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு கடைக்கு போங்க, டக்குன்னு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. வீட்டை விட்டு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கணவரெலாம் வெளியே அனுப்பிட்டு நீங்களும் கொஞ்சம் வெளியே போங்கம்மா. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காதீங்க சரிங்களா. தூக்கம் வரப்போ தூங்குங்க, படம் பார்க்க நினைக்கிறப்ப படம் பாருங்க, ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் உங்களையே அழுத்திட்டே இருக்காதீங்க, உங்கள் லைஃப்லையும் கொஞ்சம் வாழுங்க. அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.